இன்றைய வேத வசனம் சங்கீதம் 30:5. தேவனுடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் கஷ்டங்களை சந்திக்கும் போது சில சமயங்களில் கர்த்தர் நம்மீது கோபமாக இருக்கிறாரோ என்று நமக்கு தோன்றலாம். ஆனால் இந்த வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, தேவனுடைய கோபம் ஒரு சில நிமிடங்கள் மாத்திரமே, குறுகிய காலம், அது நிரந்தரமானது அல்ல. நம்முடைய தவறுகளுக்காக அவர் கண்டிக்கும் போது அது நம்மை திருத்துவதற்காகவே தவிர நம்மை அழிக்க அல்ல. ஆண்டவருடைய கோபம் எப்படி குறுகிய காலமோ அதே போல அவருடைய இரக்கமும் கிருபையும் வாழ்நாள் முழுவதும் நம்மோடு இருக்கும். நம்முடைய துன்பங்கள், வேதனைகள், துக்கங்கள் எல்லாமே தற்காலிகமானவை. ஆனால் அவருடைய அன்பு, தயவு, பாதுகாப்பு ஆகியவை வாழ்நாள் முழுவதும் எப்போதும் நிலையானது. நாம் கடந்து வரும் கஷ்டங்கள், தோல்விகள், வருத்தங்கள் ஒரு இருண்ட இரவு போல இருக்கலாம். அந்த நேரத்தில் நாம் அழுவதும் வேதனைப்படுவதும் இயல்பானது. நம்முடைய கண்ணீர் அந்த இரவில் நம்முடன் தங்குவது போல இருக்கலாம். ஆனால் ஒருபோதும் இரவு நிரந்தரமானது அல்ல. ஏனென்றால் இரவு எவ்வளவு இருண்டதாக இருந்தாலும் விடியற்காலம் நிச்சயம் வரும். அதே போல நம்முடைய அழுகை, வேதனை ஆகிய இரவுகள் முடிந்தவுடன் ஒரு புதிய நாள், புதிய களிப்பு, புதிய மகிழ்ச்சி நிச்சயம் வரும். அந்த விடியற்காலத்தில் நம்முடைய அழுகை எல்லாம் மகிழ்ச்சியாக மாறும். நம்முடைய துக்கங்களை அவர் மகிழ்ச்சியாக மாற்றுவார் என்று கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு எடுத்துரைக்கிறார். இது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தருகிற வார்த்தை. எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஒரு இருண்ட இரவு போல எந்த துக்கத்தில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய சோதனையில் இருந்தாலும் விடியற்காலம் நிச்சயம் வரும் என்ற நம்பிக்கையுடன் இருங்கள். கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.